ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. விஜய் உட்பட இந்த காரியத்தை பண்ணுறாங்க. இது எப்படி நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சுடரும் ராஜியும் பக்காவாக பிளான் போட்டு எப்படியாச்சும் மல்லியை வீட்டை விட்டே அனுப்பணும். அது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் தான் இப்போ வந்து தாலி மேட்ரை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி எனக்கு என் கழுத்தில் நீ 3 முடிச்சு போட்டால் தான் விஜய் நான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம சுடர். இதை கேட்டதுமே மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, இது மட்டும் பண்ணிட்டானா மொத்தமும் முடிஞ்சு போயிடுமே, விஜய் நமக்கு கிடைக்க மாட்டாரே, நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, விஜயோட வாழ்க்கையும் வெண்பாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகிடுமே, அதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து இடம் கொடுக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம மல்லி. அதனால் வந்து விஜய் வந்து நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மல்லி இருந்துக்கிட்டு, விஜய் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய்க்கு சடனாக கோவம் வந்துடுது. ஏன் மல்லி இப்படி சொல்கிற, என்னதான் இருந்தாலும் அவள் தானே எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, பொண்டாட்டி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரேணுகா அக்கா மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டி, தவிர இந்த சுடர் வந்து உங்களுக்கு பொண்டாட்டி கிடையாது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லி திரும்ப திரும்ப வந்து நீ வந்து சுடர்னு சொல்லாத, இது வந்து ரேணுகா தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாட்டி சொல்கிறாங்க, ஆனால் வந்து கேட்குற மாதிரி இல்லை. விஜய் வந்து அமைதியாகவே இருக்கார். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம சுடர் வந்து சொல்கிறா, விஜய் நீங்கள் மட்டும் இப்போ ஒத்துக்கலைன்னா நான் செத்தே போயிடுவேன் விஜய், நான் உயிரோடு இருந்து எதுக்குமே வந்து லாய்க்கே இல்லை, நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா வந்து பேசிகிட்டு இருக்க. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. நம்ம மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளாண்டியும் எப்படியாச்சும் வந்து நிரூபிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே சுடருக்கு ஐயோ, இவள் 1 நாள் டைம் கொடுத்தாலே மொத்த கதை முடிச்சிருவா, இதில் 1 வாரம் டைம் கொடுத்தா அவ்வளோதான், நம்ம யாருன்னு விஜய்க்கு சொல்லிடுவாளே, வசமாக மாட்டிப்போமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியும் முழிச்சிட்ருக்கா. சுடர் சொல்லிடுறாங்க கேட்டதுமே, இல்லை விஜய் நான் 1 வாரம் கூட என்னால் 1 நாள் கூட வெயிட் பண்ண முடியாது, நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், அதனால் என்னால் 1 வாரம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் நாளைக்கே தாலி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரேணுகா அப்போல்லாம் பண்ண முடியாது ரேணுகா, நல்ல நேரம் பார்த்து தான் வந்து அதெல்லாம் பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் பார்த்து தான் நான் தாலி கட்டணும்னு சொல்லும்போது, இல்லை விஜய் அப்படியே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டிங்கன்னா அதுக்கெலாம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க, உடனே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க நம்ம மல்லி. விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான். ஆனால் நம்ம மல்லி உடலையே, இல்லை என்னை தவிர நீங்கள் யாருக்கும் சொந்தமாகக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. மனோகரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை நீ இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து தவறான விஷயம், நீ இப்படி பண்ணவே கூடாது மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம மல்லி வந்து நிறைய சொல்கிறாங்க. இவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இவளை கொன்னே விட்டுருவேன், இவன் நம்ம ரேணுகாக்கா கிடையாது, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. என்ன மல்லி நான் உன்னை எப்படியோ நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கிட்ட, இப்படி தான் நீ இருப்பியா மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு, ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த காரணத்துக்காகவுமே இவன் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம மல்லி வந்து இவ்வளோ இருக்கவுமே ராஜிலாம் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே வந்துட்டு மல்லி வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டை விட்டே அடித்து துரத்தலாம் அப்படின்னேன். ராஜி இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது, வீட்டை விட்டே அடித்து துரத்தலாம்னு சொல்லும்போது, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் விஜயோட பொண்டாட்டி அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ரேணுகா ராஜேஷ் வச்சு சுடர் சொல்கிறா இந்த மாதிரி இல்லை, நான் தான் வந்து உங்கள் பொண்டாட்டி, நான் தான் வந்து விஜயோட பொண்டாட்டி, அப்படி இருந்து உனக்கு என்னடி போடி, எனக்கே இடம் கொடுக்க மாட்டேன், நீ இருக்கடி இருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையாங்க, 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இந்தமாரி வாழ்கிறது விஜய்க்கு தேவையா
ஆனால் விஜயை கூடிய சீக்கிரம் ஜெயிலில் பிடிச்சி போட்டே ஆகணும். விஜய் மாதிரி இருக்கிற நாய்ங்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். அப்போ தான் வந்துட்டு விஜய் வந்து கண்டிப்பாக வந்துட்டு விஜய் எதுவுமே சொல்லலை. ஏன்னா மல்லி மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு எனக்காக தானே ஃபஸ்ட்டு, என்னதான் லவ் பண்ணாலும் போனாலும் ஏதோ எதிர்பாராத விதமாக இப்படி நடந்துடுச்சு விதியின் சதியால். அதனால் இங்கே ஒரு மாடு பல்ல காட்டுது. எதில் எடுத்து அடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருக்கும்போது விஜய் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. என்னடா இது இப்படி வந்து டென்ஷன் ஆகுறாரே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரொம்பவே வந்து மல்லியை வீட்டை விட வெளியே தள்ளவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் வந்து திணறிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதே அப்படின்ற மாதிரி. என் தங்கச்சி தின்னு நெடுக்கா அது மொக்குன்னு மொக்கி நெடுக்கா எனக்கு என்னான்னு கூட கொடு கீக்கியா. ஐயோ அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வாஸ்தவம் மாற்றிட்டே இருக்கேன். என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐயோ எதனா பேசுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசணுமாலே, இன்னும் 1.5 நிமிஷம் பேசணுமாலே. டே லவ் ஃபெயிலியர் சொல்லிடுறாம, கதையை மட்டும் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைபர் கேட்கட்டும். சொல்கிறா நான் எங்கே சொல்கிறேன், நீ சொல்கிற அது மட்டும் ரெக்கார்டாக நான் போட்டு விட்ருவேனே. சொல்கிறா தம்பி. ஓ பப்ளிஷ் ஆகிடுமா வீடியோவில் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். இதை மட்டும் காட்டாதீங்க. கண்டிப்பாக காட்டணும். திசை நான் அழகு மூஞ்சிக்கு 1000 லைக். அப்புறம் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை ஒரிஜினல் மூஞ்சிக்கு எவ்வளோ தான் இருக்கும். இப்போ உள்ளது நல்லா இருக்கு. இப்போ சாணியை கடிச்சாடோமலை தலைவியில் மூஞ்சி கழுவிட்டதுக்கப்புறம் எதிரா இதுவா இது பொண்ணே கடை பிசாசு. திருப்பதியா? என்னடா அவன் லவ் மேட்ரு சொல்கிறேன்னா உனக்கே தெரியலையா? ஏன்டா இப்படி முடிய இப்படி பரட்ட மாதிரி வச்சுட்டு இருக்க? எதுக்கு கத்திரிக்கோள் தான் வெறுத்து காசு? இப்போல்லாம் இல்லை ஓடிட்டு தான் இருக்கு, பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்படியே போட்டுருவேன் நான். இன்னும் ஒரு 1/2 நிமிஷம். வானத்தில் என்னமோ ஓடுது சொல்லு. வானத்துல என்னமோ ஓடுது. அவங்க என்ன கழுவிக்குள்ள ஊத்துவாங்களே. நாங்க இப்ப எல்லாரும் நிறைய பாட்டுக்குள்ள இருக்கோம். என்ன காக்கா மல்லாக்க பறக்குது? வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குது. பாக்குறீங்களா? ஒரு காக்காவும் பறக்க மாட்டேது. தெரியுமா? மலா பூ போடு. என்னடா மேல போட்டு போயிடுச்சா காக்கா? ஓகே பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.